ஹலோ guys, வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம ட்ரைஹாக்மில இருந்து கெனோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, எஸ்எம்பி ஷேர்ஸை வந்து எனுமரேட் பண்ணிவிட்டு தென் ப்ரோஎஃப்டிபி வந்து ஒரு வல்னரபிள் வெர்ஷன் ரன் ஆகுது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட டாஸ்க். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டாங்க, இதை நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம். நான் ரஸ்கேன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு எஃப்டிபி ரன் ஆகுது தெரியுது. ஸோ எஃப்டிபியில் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அனானிமஸ் லாகின் ட்ரை பண்ணலாமா? ஓகே, அனானிமஸ் லாகின் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் இங்கே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பேனர் கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேனரில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ProFTP 1.3.5 வந்து ரன் ஆகுது அப்படின்னு தெரியுது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணிடலாம் கூகுளில். ஓகே, ரிமோட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து நமக்கு எக்ஸ்ப்ளாய்ட் டிபியில் கிடைக்குது, ரேபிட் 7லையும் இருக்குது. ஸோ நம்ம வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணிடலாமே. ஸோ நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதோட ஆப்ஷன்ஸ் நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ஓஸ் செட் பண்ணிடலாம். ஆர்ஓஸ் வந்து நம்மளோட டார்கெட்டோட ஐபி அட்ரஸ், தென் ஆர்போர்ட் அப்படியே வச்சிடுறேன். எல் ஹோஸ்ட் வந்து என்னோட விபிஎனோட ஐபி அட்ரஸ், தென் எல்போர்ட் டிஃபால்ட்டாக வச்சுட்டு நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, நம்ம வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். போர்ட் 80 ஒரு வெப் சர்வர் ரன் ஆகுது. admin.htmlனு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு அப்படின்னு பார்த்துடலாம். robots.txt இருக்கான்னு செக் பண்ணிடலாம். admin.html. ஓகே, ஓகே, admin.html இட்ஸ் அ ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து நம்ம நார்மல் என்ட்ரி கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் அவங்க ஜஸ்ட் லூப் ஹோல் மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஐ மீன் வாட்டர் ஹோல் அப்படின்வாங்க. அதாவது வேற இடத்துல திசை மாதிரி வந்து அங்கே போயிட்டு சர்ச் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில். ஸோ போர்ட் 80 நோ யூஸ். தென் இங்கே பார்த்தா எஸ்எம்பி ரன் ஆகுது. சாம்பா எஸ்எம்டிபி 3.x 4.x. ஆக்சுவலி இது சாம்பா 4.3.11. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிடலாம். நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் வருது. ஸோ ரேபிட் 7லையும் இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். சர்ச் SMB 4.3.11. நமக்கு எதுவும் கிடைக்கல. பைப் நேம்னு மட்டும் சர்ச் பண்ணுவோம். சர்ச் பைப் நேம் யூஸ் 0. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்ஓ செட் பண்ணிடலாம். ஓகே, ஆர்ஓ ஹோஸ்ட் வந்து ஆர்ஓ செட் பண்ணிட்டேன்.
செக் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டார்கெட் வந்து எக்ஸ்ப்ளாய்டபுளா இல்லையா, வல்னரபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா நோ ரைட்டபிள் ஷேர் ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம மேனுவலாகவும் எனுமரேட் பண்ணலாமே. எஸ்எம்பி கிளையண்ட் சரி தப்பா வரும். ஓகே, நமக்கு அனானிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் இருக்கு. ஸோ அந்த ஷேரை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு log.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம கெட் பண்ணிடலாம். கெட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரை பண்ணுறப்போ வந்து நான் ஸ்லாஷஸ் வந்து இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் போடணும், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டால் வராது. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணி போட்டோன்னே வந்துச்சு. ஸோ இந்த லாக் ஃபைல் வந்து நம்ம கேட் பண்ணலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஒரு வாட்டி வந்து மேனுவல் எக்ஸ்ப்ளாய்ட் ட்ரை பண்ணிடலாம். ப்ரோ 1.3.5 ஓகே. ஸோ இதை பார்க்குற வரைக்கும் வந்து நம்மளால் வந்து இடிசி பாஸ்வேர்டை வந்து நம்மளால் காப்பி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, காப்பி ஃப்ரம் காப்பி டு. ஸோ நம்ம பேசிக்காக மேனுவல் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ட்ரை பண்ணலாம். log.txt பார்க்குறப்போ வந்து கெனோபியோட எஸ்எஸ்ஹெச் கீ வந்து இங்கே சேவ் ஆகிருக்கிறது நமக்கு தெரியுது. ஐடிஆர்எஸ்ல இங்கே சேவ் ஆகிருக்கு ப்ரைவேட் கீ. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஷோ மவுண்ட் ஓகே. இப்போ வந்து இந்த ஐபி அட்ரஸில் இருக்கிற நம்ம டார்கெட் ஐபி அட்ரஸில் இருக்கிற மவுண்ட்டை பார்க்குறப்போ வந்து நமக்கு வாரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து நம்ம மவுண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ProFTP வச்சுட்டு வார் அப்படின்ற டைரக்டரியில் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு நமக்கு தேவையான அந்த ஐடிஆர்எஸ்ஐ ஃபைல் வந்து காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மவுண்ட் பண்ணிவிட்டு அதை ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம அதில் கனெக்ட் பண்ணுவோம். போர்ட் 21 கனெக்ட் பண்ணுவோம் நெட் கேட் வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அதில் கொடுத்துருக்கிற கமாண்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து சைட் சிபிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகே, சைட் சிபிஎஃப்ஆர் தென் அந்த ஐடிஆர்எஸ்ஏயோட பாத் கெனோபி .ssh id_rsa. ஓகே, இப்போ வந்து காப்பி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து எங்கே காப்பி பண்ணோன்னா காப்பி டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இந்த கமாண்ட் எந்த டைரக்டரியில் அப்படின்னா வார் டெம்ப் அப்படின்ற டைரக்டரியில் வந்து நான் காப்பி பண்ணுறேன் IDRSA அப்படின்னு. ஓகே, காப்பி சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபைலை வந்து அந்த வார் அப்படின்ற மவுண்ட்டை வந்து நம்ம லோக்கல் இதில் வந்து மவுண்ட் பண்ணால் போதும். ஸோ இங்கே நான் கேடிஆர் இங்கே நான் டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். தென் அந்த இதை வந்து நான் மவுண்ட் பண்ணுறேன். அந்த வார் அப்படின்ற நெட்வொர்க் ஃபைல் ஷேரை வந்து நான் மவுண்ட் பண்ணுறேன் ரிமோட்டாக. ஸோ ஐபி அட்ரஸ் வார் எங்கே மவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் ஜோசன் கெனோபி மவுண்ட் இல்லையா. ஓகே, டெம்ப் ஓகே. இந்த இடத்துல நான் செமிகோலன் விட்டேன்.
ஓகே, இப்போ டெம்புக்குள்ளே மூவ் ஆகலாம். இதில் பார்த்தா நமக்கு வாரில் இருக்கிற எல்லா ஃபைலும் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து எதில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வார் டெம்பில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தா நமக்கு ஐடிஆர்எஸ்ஏ ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஐடிஆர்எஸ்ஏ ஃபைலை வந்து நான் பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். 600 கொடுக்குறேன். 600 தான் வந்து எஸ்எஸ்ஹெச்சோட ப்ரைவேட் கீயோட ஃபைல் எப்போவுமே. ஓகே, இப்போ எஸ்எஸ்ஹெச்சில் நான் கெனோபி யூஸராக வந்து நான் அந்த ஐபி அட்ரஸில் நம்ம இப்போது கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, கிரேட். ஓகே, கெனோபியோட பாஸ்வேர்ட் கேட்குது. பேட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பட் நம்ம பெர்மிஷன் 600க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். sudo chmod 600 idrsa. ஓகே, ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து மவுண்ட்டில் இருக்கிறனால அந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஐடிஆர்எஸ்ஏ ஹோம் ஜோசன் கெனோபி அப்படின்ல இதில் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். ஸோ இதை வந்து நம்ம பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணுவோம். அகெயின் வந்து நம்ம எஸ்எஸ்ஹெச்சில் கனெக்ட் பண்ண பார்ப்போம். சூப்பர். இப்போ நம்ம எஸ்எஸ்ஹெச்சில் கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம கெனோபி. ஸோ ஃபஸ்ட்டு யூசர் ஃப்ளாகை வந்து கெட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சூடோ டேஷல் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேட்குது. இது பேஷ் ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். பேஷ் ஹிஸ்ட்ரியும் இல்லை. பைத்தான் சர்வரை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். சிடி டூல்ஸ் பைத்தான் -m http சர்வர். ஸோ வந்து நம்ம டப்ளிகேட் யூஸ் பண்ணுவோம். டப்ளிகேட் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஐபி தரலையே. நம்மளோட ஐபி இது. போர்ட் 8000ல ரன் ஆகுது. நமக்கு லின்பீஸ் தேவை. லின்பீஸ். ஓகே, இப்போ நான் வந்து லின்பீஸை வந்து ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பெர்மிஷன் சேஞ்ச் எக்ஸிக்யூட்டிபிள் பெர்மிஷன் கொடுத்துட்டு லின்பீஸை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது ரன் ஆகட்டும். ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் அண்ட் எல்லோவில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம இப்போது கேப்சர் பண்ணணும். அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நம்ம எஸ்யூஐடியில் பார்த்தோம் அப்படின்னா மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்யூஐடி இருக்குது. ஸோ இந்த எஸ்யூஐடி வித்தியாசமாக இருக்குது. மேபி வந்து மேனுவலாக அவங்க கிரியேட் பண்ண எஸ்யூஐடியாக இருக்கலாம். நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகே, நம்மளால் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும், இஃப் கான்ஃபிக் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அந்த எஸ்யூஐடி அந்த பைனரியோட ஸ்ட்ரிங்ஸ் நான் கெட் பண்ணுறேன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுதுன்னா கேர்ள் எல்ஹோஸ் கொடுக்குது, தென் யூநேம் ஆர் கொடுக்குது. நம்ம கர்னல் செக் பண்ணுறதுக்கு, கர்னல் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு, தென் இஃப் கான்ஃபிக் கொடுக்குது. மேபி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேர்ள் இல்லைனா இந்த யூநேம் இல்லை இந்த இஃப் கான்ஃபிக், ஸோ இந்த மூணுத்தையும் வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது ஃபுல் பாத் கொடுக்கல. இது ஃபுல் பாத் கொடுக்காத ரீசன்னால வந்து கரண்ட் பாத்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது கரண்ட் பாத் கிடையாது, நம்ம பாத் வேரியபிள்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நம்ம பாத் வேரியபிள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா எக்கோ பாத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இங்கே நமக்கு பாத் வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஸோ இப்போ இது கெனோபிலே வந்து பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத் இருக்கு எல்எஸ். ஓகே, இங்கே கெனோபிலே பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத் வந்து அவங்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். mkdir பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணுறேன். இந்த பின் அப்படின்ற டேரக்டரிக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரக்டரிக்குள்ளே நான் இப்போது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். மேபி பின் பேஷ் யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்கோ பின் பேஷ் நான் கேர்ளுக்கு வந்து எக்கோ பண்ணுறேன். ஸோ எல்எஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இங்கே கேர்ள் வந்து நம்ம இங்கே எக்கோ பண்ணிட்டோம். ஸோ இதோட பெர்மிஷன் நான் மாற்றணும். chmod +x கேர்ள்.
ஸோ கேர்ள் வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து மெனு வந்து நான் ரன் பண்ணுறேன். மெனு வந்து நான் சூடாவாக ரன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து நார்மலாக ரன் பண்ணுறேன். நான் இப்போ கேர்ள் யூஸ் பண்ணனால நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் செக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் என்னோட சாய்ஸ் வந்து நான் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 1 அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ரூட் ஷெல்குள்ளே கொண்டு போய் விட்டுச்சு. இப்போ நான் வந்து ரூட். இதோட ரீசன் என்ன அப்படின்னா, இது டைரெக்டாக ஃபுல் பாத் யூஸ் பண்ணாமல், இப்போ நான் வந்து திரும்ப ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற இதுக்குள்ளே போனேன் அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்க. ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேர்ள் ஸ்டேட்டஸ் செக்குக்கு வந்து கேர்ள் யூஸ் பண்ணுறாங்க. கேர்ள் இங்கே வந்து ஃபுல் பாத் கொடுக்கல, ஜஸ்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வெறும் அந்த கமாண்ட் நேம் மட்டும் கொடுத்தா பாத்தில் எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதுதான் போயிட்டு சர்ச் பண்ணும். ஸோ பாத்தில் எது ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது நம்ம என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பாத்து நம்ம எக்கோ பண்ணோம். எக்கோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த லொக்கேஷனில் கேர்ள் இருக்கான்னு பார்க்கும். அங்கே கேர்ள் இல்லைன்னா தென் இந்த லொக்கேஷனில் கேர்ள் இருக்கான்னு பார்க்கும். இங்கேயும் கேர்ள் இல்லைன்னா தென் அடுத்த இந்த லொக்கேஷன், தென் இந்த லொக்கேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே கேர்ள் வந்து டிடெக்ட் ஆகுதோ அங்கே வந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பின் பேஷை கேர்ளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். எங்கே பின் அப்படின்ற ஒரு டேரக்டரிக்குள்ளே. பின் அப்படின்ற ஒரு டேரக்டரி இல்லவே இல்லை. பட் நம்ம பர்பஸ்ஃபுல்லாக மேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து எக்கோ பின் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து பின் அப்படின்ற ஒரு பாத் வந்து அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த மெனு அப்படின்ற SUID பைனரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம கேர்ள் அப்படின்ற கமாண்ட் வந்து ஸ்டேட்டஸ் செக் கொடுத்தா தான், அந்த ஆப்ஷன் கொடுத்தா தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 1 கொடுத்தோம். ஸோ 1 அந்த ஆப்ஷன் 1 கொடுத்த உடனே நம்ம ரூட்டாக வந்து மாறிட்டோம். தென் இப்போ நம்ம ரூட் ஃப்ளாகையும் வந்து நம்ம கெட் பண்ண முடியும். So that's all. Thank you for watching this video.